மிதுனம் 2 வாரம் தான் இருக்கு. என்னது இருக்கு? அதை பத்தி தான் நான் வீடியோக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரலான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிஷபம் ராசிக்கு இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய ஃபியூ பாயிண்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, எதுல நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், லைக் எதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். மிதுனம் ராசிக்கு ராசி மேல குரு இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ராசி தெளிவா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும், சந்திராஷ்டமம் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மனசை குறிக்கக்கூடிய விஷயம் தான் ராசி, சந்திரன், இதெல்லாம். ராசிநாதன் வந்து பலவீனமான அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு மாதிரி அன்பிளசண்டா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, ராசிநாதன் கெட்டு போயிருக்கு. இந்த கோச்சார அமைப்புல பலவீனமான அந்த அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களே நடந்திருக்காது. பணம் வரக்கூடிய நாட்கள் கூட ராசிநாதனை சேர்த்து வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, தனாதிபதி ஜீவனாதிபதி மட்டுமே பார்க்க கூடாது, ராசிநாதனையும் சேர்த்து சொல்லணும். ராசிநாதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸோ ஹாப்பியா இருக்க போறீங்க, ஸோ பணம் வரப்போகுது அப்படின்னா ஆப்வியஸா ஹாப்பியா தானே இருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். ராசிக்கு 2வது அதிபதியான தனாதிபதி, உங்க ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும், கன்சிஸ்டண்டா இருக்காது மணி ஃப்ளோ. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது இடத்துலயும் சனி இருக்கிறதுனால கான்ஸ்டன்டான மணி ஃப்ளோ இல்லாத மாதிரி இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸா பண்றவங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். நிறைய தடவை ட்ரை பண்ணாதான், மல்டிபிள் அட்டம் கொடுத்தாதான், டிராக் ஆகி தான் ஒரு விஷயம் முடியுது, இப்படிங்கிற மாதிரி இருக்கும். 3வது அதிபதி சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிக்கு 7வது இடத்துல குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையிலே இருக்கு. ஒரு 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருக்கு, ஒன்னா சேர்ந்து கூடி இருக்கிறாங்க. 4வது அதிபதி அதுதான் ராசிநாதனும் கூட புதன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. குரு பார்வையில குருவுடைய வீட்டுல இருக்கு, சுக்கரனோட இணைவுலையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுவீங்க. வீட்டுக்காக நீங்க அப்ளை பண்ண லோன் சாங்ஷன் ஆகுறது, வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு 5வது அதிபதி சுக்கிரன் குழந்தைகளையும் உங்களுடைய எண்ணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, 12வது அதிபதியும் கூட. ஸோ வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 4வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலைக்காகவோ இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ நீங்க வந்து அப்ராட் போற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணுவீங்க. ராசிக்கு 6வது அதிபதி நான் சொன்ன மாதிரி 11வது அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சகோதர காரகனும் கூட, சகோதரர்களால நன்மைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, மெடிசன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். செவ்வாய் வந்து 2 சுபகிரகத்துடைய தொடர்புல இருக்கு, சுக்கரனோட இணைவுல குருவுடைய பார்வையில. என்ன, செவ்வாய் வந்து ராசியோட தொடர்பு கொள்றதுனால ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. செவ்வாய் சுபத்தன்மையோடையும் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அது 11வது அதிபதி, மூத்த சகோதரரால் லாபஸ்தானாதிபதியும் கூட. சரியா, எதிர்பாராத லாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 12வது அதிபதியும் குருவுடைய பார்வையில இருக்கனால 6வது அதிபதி வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ஜாப் சேஞ்ச் ஆகுறது மாதிரியான விஷயம்லாம் நடக்குங்க. உடனே எனக்கு ஜாப் சேஞ்ச் ஆகலைங்கிற மாதிரி கேட்டுறாதீங்க, உங்க ஜாதகப்படி அது சேஞ்ச் ஆகும். சரியா, இப்ப நான் கல்விக்குன்னு நான் சொன்னேன், உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, கல்வி காரகனும் கூட, கல்வி ஸ்தானாதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சேம் திங் அப்படியே அப்ளிகபிள் தான். ஆனா உங்க ஜாதகப்படி ஒவ்வொருத்தருக்கும் அது சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய உங்களோட பர்த் சார்ட்ல தான் 70% பலன்கள் இருக்கு. 30% தான் ராசி பலன். லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ உங்களை மாதிரியே மிதுனம் ராசிக்காரங்க உங்களை விட சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களும் இதே ராசி தானே. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. எப்படின்னா எனக்கு ஜோசியம்னாலே ராசி பலன் தான், ராசி பலன்ல ஒண்ணு சொல்றாங்க, எனக்கு மேட்ச் ஆகல, அப்ப ஜோசியமே போய் இப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஆக்சுவலா கிடையாது. சொந்த ஜாதகத்துல தான் ஜாதக கட்டம்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்குள்ளதான் உங்களுக்கு என்னென்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணுங்கம்பாங்க. இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா இது நடந்துரும். வேலை கிடைக்கலையா பரிகாரம் பண்ணுங்க, கல்யாணம் ஆகலையா பரிகாரம் பண்ணுங்க. கிடையாது. கல்வி ஸ்தானாதிபதி கல்வியை கொடுக்கும். அதாவது வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி வேலையை குறிக்கும். திருமண ஸ்தானாதிபதி தான் திருமணத்தை கொடுக்கும். அது எப்ப நடக்கும்? நடக்கலையா எப்ப நடக்கும்? எப்ப டைம் வருது? ஜோதிடம் வந்து அப்படிதான் சொல்லணும். இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா நடந்துரும், அப்படி நடக்காது. அதே மாதிரி இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. இது சயின்டிபிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ உங்க ஜாதகப்படி அது வேறுபடும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா, உங்க ஜாதகத்துல சூரியனை பார்க்கணும், சிம்மத்தை பார்க்கணும். ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இங்க கல்விக்கு நான் கல்வி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கு, கல்விக்காரகன் புதன் நல்லா இருக்கு, படிப்பு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அங்க ரிசல்ட்லாம் உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவா வராது. என்ன ரீசன்னா நீங்க கவர்மெண்ட் ட்ரை பண்றீங்க. கவர்மெண்ட் விஷயம் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு செக் பண்ணணும். பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா தெரிஞ்சுக்கணும்னா சூரியனை பார்க்கணும் உங்க ஜாதகத்துல. சோ இவ்வளவு விஷயங்களையும் நீங்க சேர்த்து வச்சுதான் பலன்கள் சொல்ல முடியும். ஓகே, உங்க ராசிக்கு 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. சுபத்தன்மையோட இருக்கு. 7வது இடம் குருவுடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய இருப்புனால 7வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிச்சயதார்த்தம் ஆகிறது, கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். என்னங்க 10வது இடத்துல சனி இருக்கு தொழில் ஸ்தானத்துல, எப்படி எங்களுக்கு பிசினஸ் செட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பெரிய அளவுல ப்ராக்ரஸ் இருக்காது. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் 10வது இடத்துல சனி இருக்கிற வரைக்கும். ஆனாலும் தனஸ்தானத்துக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாதனால ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். ராசிக்கு 8, 9வது அதிபதி பாக்கியாதிபதியும் கூட இல்லையா சனி. சனி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, குருவுடைய வீட்டுல இருக்கு. பாக்கியங்கள் கிடைக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பிசினஸ் மட்டும் ஓரளவுக்கு மீடியமா போகும். ப்ராடக்ட் பேஸ் பிசினஸா பண்றவங்களுக்கு தான் வந்து பெரிய வளர்ச்சி இருக்காது. அதாவது சர்வீஸ் பேஸ் பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுல எந்த ஒரு தடங்களுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மாசம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் 16, 17 அந்த தேதிகள்ல நடக்கும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல புது அறிமுகங்களை தவிர்த்தரணும். மணி ஹேண்ட்லிங்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஏன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது. டிராவலை தவிர்த்துறது, புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய பர்சன், இதெல்லாம் அந்த புதுசா வரக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடுறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்க ராசிக்கு 8ல சந்திரன் மறைறதுதான் சந்திராஷ்டமம். எல்லா ராசிக்கும் நடக்கும், எல்லா மாசமும் நடக்கும். எந்த தேதி அப்படிங்கறதான் நான் சொல்லியிருக்கேன். 16, 17 அந்த தேதிகள்ல உங்களுக்கு நடக்கும். சோ அந்த டைம் மட்டும் முக்கியமான விஷயங்களை புதுசா டெசிஷன் மேக் பண்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கல. ராசி மேலேயும் குரு இருக்கு. ஸோ பெரிய கெடு பலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். தம்ப்நெயில்ல நான் சொன்ன 2 வாரம் தான் இருக்கு. என்ன இருக்கு? 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ல இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் ஒன்னொன்னா பயிற்சி ஆகும். 13ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகும். 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மகரம் ராசி மேல பயிற்சி ஆகும். அததான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். பொங்கல் சரியா, தைப்பொங்கல், தை 1 அந்த தேதி. ஸோ சூரியனுக்கு அடுத்து ஃபாலோட் பை எல்லா கிரகங்களும் ஒன்னொன்னா பயிற்சி ஆகும். மொத்தம் 4 கிரகங்களும். 8வது இடத்துல 4 கிரகங்களும் ஒன்னா கூடும். உங்க ராசிக்கு 8ல கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறைறதுனால அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் பாதிக்கப்படும். முதல் 15 நாள் எந்த ஒரு இதுவும் இருக்காது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பீங்க எல்லா விஷயத்துலயுமே. ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதுதான் ரீசன். ஒரு 15 நாள் அப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் கிடையாது இல்லையா, செவ்வாய் புதன் மாதிரியான கிரகங்கள்லாம். ஸோ செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 நாள்ல வந்து டிரான்சிட் ஆயிடும். ஸோ பிப்ரவரி மந்த்ல இருந்து பெட்டராவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கன்ஃபியூஷன் மாதிரியான விஷயம், குழப்பம், ஸ்ட்ரெஸ் இது எதுவுமே இல்லாம பிப்ரவரி மந்த்ல இருந்து ஓரளவுக்கு பெட்டராவே இருப்பீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.